தமிழகத்தில் எதிரிகளை வேட்டையாடுகின்ற வேட்டைக்காரனாக, தாயை காத்த தனையனாக எம்ஜிஆருடைய ஆத்மா அவரிடம் உள்ளது என்று நாங்கள் அனைவரும் நினைக்கிறோம். தாயுள்ளத்தோடு இருக்கிறார். எம்ஜிஆர் எப்படி வாரி அடைக்கிறாரோ ஒரு ஏழை எளிவில் கண்டு அதே மாதிரி எடப்பாடியாருமே தான் உங்கிற சோத்தை கூட பங்கி கொடுக்கிற இதையும் படைச்சவர். எடப்பாடி மக்களுக்காக உழைக்கிறாரு. ஒரு விவசாயி, ஒரு நேர்மையாளன், சாமானியன் கூட சரித்திரம் படைக்க முடியும் அப்படின்னா அது எங்க புரட்சி தமிழரால தான் வந்து. புரட்சி தலைவர் எந்த டைமில் போனாலும் அவருடைய ராமாவரம் தோட்டத்தில் பார்க்கலாம். அதே போல் எடப்பாடி அண்ணன் அவர்களை சேலத்தில் போனாலும் போய் பார்க்கலாம். 2026 நிச்சயமாக எங்கள் அன்னத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நிச்சயமாக வெற்றி பெற்று தமிழ்நாட்டை சிங்காசனத்திலே கோட்டலை அமரார். தீய சக்தி திமுக வீட்டுக்கு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொன்னாரு. அதை இபிஎஸ் நிறைவேற்றுவார். கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நிச்சயம் நிறைவேற்றுவார். 26 மாபெரும் சக்தியாக அமைவார். நிறைவேற்றுவார். 2026 அதிமுக ஆட்சி கண்டிப்பாக வரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி உருவானது ஏழ்மையான மக்களுக்கும் ஏழையான மக்களுக்கும். அதனால எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராகும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களினுடைய ஒட்டுமொத்த உருவமாய் திகழ்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தீயசக்தியை ஒழிப்பார்கள், மீண்டும் ஆட்சியிலே அமர்வார்கள் 2026. வெத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சு நகர்த்திட்டு தான் இருக்கிறோம். அந்த பாறாங்களுக்கு எப்படி விட்டா வெடிக்குமோ அது மாதிரி வெடிச்சுட்டு தான் இருக்கோம். வேற என்ன, மக்கள் பூரா ஒன்று சேர்ந்து நிற்கிறோம். இங்கே அடிக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக நிறைவேற்றுமா, கவலை வேணாம். அந்த ஆட்சி அதிமுக ஆட்சி தான் வரும். இந்த வாட்டி திமுகலாம் வீட்டுக்கு போக வேண்டியது தான். அவங்க எல்லாமே உருட்டியும் திருட்டையுமே பண்ணிட்டு இருக்க, ஊழலையே பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மக்களோட நலனை பத்தின ஒரு எண்ணமும் கிடையாது, அதை பத்தின அக்கறையும் கிடையாது. கண்டிப்பா புரட்சி தமிழர் இந்த விஷயத்துல ஒரு தீர்வான ஒரு விஷயத்தை கொண்டு வருவார். 2026 இவங்களுக்கு தக்க பதிலடி கிடைக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம், புரட்சி தலைவர் அம்மாவுக்கு அப்புறம் இந்த தீய சக்தியை ஒழிக்கிறதுக்கு புரட்சி தமிழன் எடப்பாடியார் அவர்கள் வந்திருக்காருங்க. அதனால் இவங்க சதியில் முறியடித்து 2026 மீண்டும் புரட்சி தலைவர் ஆட்சியை எடப்பாடியார் அமைப்பார் என்று உறுதி கூறுகிறோம். பொம்பளை பிள்ளைங்க வெளியே நடமாட முடியல. என்ன இத்தனைக்கும் விலைவாசியும் ஏறி போச்சு. எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் வெளியே நடமாடுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் விலைவாசி இருக்கிறதுனால எங்களால் வெளியே வர முடியல. அதே மாதிரி இன்னும் எடப்பாடியார் எங்களுக்கு நல்ல மாதிரி செய்வார். ஏன்னா அவரும் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி நல்ல நாணயமானவர். எந்த இதுவும் அவர்கிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. ஏழை எல்லாத்தையும் ஆரம்பித்து போவார். எங்கள் புரட்சி தமிழான எடப்பாடி அவருடைய சிந்தனைகளையும் அவருடைய செயல்பாடுகளும் புரட்சி தலைவனுடைய கருத்துக்கு ஏற்பதாக எதுவுமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அவர்களுடைய இந்த 2.5 கோடி தொண்டர்களும் எம்ஜிஆரினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பின்பற்றி இன்றும் துளி அளவு கூட தடமாறாமல் பணியாற்றிட்டு வராங்கம்மா. அதனால தான் ஒவ்வொரு தொகுதியிலையும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா புரட்சித்தமிழ் எடப்பாடியார் எங்கள் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்யணும் விருப்பப்பட்டு கேட்குறாங்க. அவர் ஆட்சி எம்ஜிஆருடைய ஆட்சியை மக்கள் விரும்புகிறார்கள்மா. முதல்ல தமிழகத்தில் எதிரிகளை வேட்டையாடுகின்ற வேட்டைக்காரனாக, தாயை காத்த தனையனாக, தாய் சொல்லை தட்டாத ஒரு தலைவனாக, தமிழகத்தின் முதல்வராக 4.5 ஆண்டு காலம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சீரான ஆட்சி தந்தார். 2 ஆண்டு காலம் கொரோனா காலத்திலே ஏழை எளிய மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை உருவாக்கி அம்மா உணவகத்தின் மூலமாக அறுசுவை உணவு கொடுத்து நியாய விலை கடைகளிலே இருக்கின்ற அத்தனை குடும்பங்களுக்கும் இலவசமாக பொருள் கொடுத்து 2 ஆண்டு காலத்தை கடந்துவிட்டு மீண்டும் 2.5 ஆண்டு காலமாக தமிழகத்திலே தைப்பொங்கல் திருநாளிலே ரூபாய் 2500 கரும்பும் கொடுத்து நல்லாட்சி செய்தவர் எடப்பாடியார் அவர்கள். அந்த எடப்பாடியாருடைய ஆட்சி தமிழகத்தில் வேண்டும் என்று ஏழை எளிய மக்கள் விரும்புகிறார்கள். துரோகிகள்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். துரோகிகள், தீய சக்திகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாரையும் இது பண்ணி எல்லாமே பேஸ் பண்ணி கட்சியை கட்டுக்கோப்போட நல்ல ஒரு கட்டுக்கோப்போட இன்றைக்கி வழி நடத்தி வருகிறவர் இங்கே எடப்பாடியார் ஐயா அவர்கள். சேலத்து சிங்கம். உண்மையில் எம்ஜிஆரினுடைய ஆத்மா அவரிடம் உள்ளது என்று நாங்கள் அனைவரும் நினைக்கிறோம். அந்த அளவுக்கு மக்களோடு மக்களாக நின்று பணியாற்றி கொண்டிருக்கிறார். எம்ஜிஆருக்கும் எடப்பாடியாருக்கும் ஒத்து போகிற ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க?
தாயெழுத்தோடு இருக்கிறார். எம்ஜிஆர் எப்படி வாரி அணைக்கிறாரோ ஒரு ஏழை எளிவில் கண்டு, அதே மாதிரி எடப்பாடியாருமே தான் உங்கிற சோத்தையும் கூட பங்கி கொடுக்குற இதையும் படைச்சவர். தொண்டர்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரவணைத்தார், ஏழைகளுக்கு திட்டங்களை தீட்டினார். அதை போலதான் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தொண்டனை அரவணைத்து சொல்கிறார்கள். ஆக ஏழைகளுக்காக திட்டங்களை தீட்டி செயல்படுத்தினவர் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான். எம்ஜிஆருடைய மறுபிறவியாக எங்கள் கண்களுக்கு அனைத்து தொண்டர்களுக்கும் அவர் திகழ்கிறார். அனைவரையும் அரவணைத்து செல்கிறார். எடப்பாடி வந்து மக்களுக்காக உழைக்கிறாரு. ஒரு விவசாயி, ஒரு நேர்மையாளன், ஒரு வெள்ளேந்தியானவர், கிராமத்துக்கார விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு எளிமையான மனிதர், அணுகக்கூடிய மனிதர். ஜனநாயக கட்சிங்க. அன்னைக்கு தலைவருக்கு அடுத்து அம்மா வந்தாங்க. அம்மாக்கு அடுத்து ஒரு சாமானியன் கூட சரித்திரம் படைக்க முடியும் அப்படின்னா அது எங்க புரட்சி தமிழரால தான் வந்து. அவருக்கு அடுத்து கண்டிப்பா இங்க இருக்க ஒருத்தவங்க தான் வருவாங்க. அந்த வழியில வந்த ஒரு இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எம்ஜிஆர் எடப்பாடியாருக்கு ஒத்து போக வேண்டியதுதான். எடப்பாடியார் வந்து எம்ஜிஆர் மாதிரி வந்து இப்போது எல்லா கட்சிக்காரையும் அரவணைத்து செல்கிறார். அந்த பாகுபாடு இல்லாமல் இப்போ இவர் தான் அணுகணும், அவங்களெலாம் யாரும் எளிதில் அணுகக்கூடிய வாய்ப்பு எடப்பாடியாருடன் உள்ளது. அதனால் வந்து அவர் எடப்பாடியார் வந்து எம்ஜிஆருக்கு ஒரு எம்ஜிஆர்னு ஒத்து வர முடியாது, இருந்தாலும் அந்த எம்ஜிஆர் வழியில் வந்து நடைபோடுகிறார். ஒத்து போதுன்னா அவர் புரட்சி தலைவர், அவர் படத்தை பார்த்து நாங்கள் அந்த ரத்தம் எங்கள் உடம்புல ஊறி இருக்குது. அதே மாதிரி எடப்பாடியாரும் அதே மாதிரி தான். அவர் வழியில் வந்து புரட்சி தலைவர் என்னென்ன பண்ணாரோ அதே வழியே அம்மா என்ன பண்ணாங்களோ அதே விவகாரத்தை இப்போ இவர் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். என்ன பண்ணிட்டு இருந்தார்? லேப்டாப் கொடுத்தாரு, சைக்கிள் கொடுத்தாரு. அம்மா அந்த தலைவர் கொடுத்த சத்துணவு திட்டம் எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணியிருந்தார். இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் ஊற்றி மூட்டானுங்க. எளிமை எதையும் கடந்து போக வேண்டும். ஒரு ஏழை எளியோரும் இன்றைக்கி வந்து எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு பொதுச் செயலாளரை பார்க்க முடியும் அப்படின்னா அது எங்கள் கட்சியில் மட்டும்தான். அது எங்களுடைய அந்த அரசியல் என்ற கல்வியில், ஸ்கூலில், பள்ளிக்கூடத்தில் எங்கள் தலைவரும் அந்த மாதிரி தான் இருந்தாங்க, எங்கள் அம்மாவும் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. இப்போ புரட்சித் தலைவரும் அப்படி தான் இருக்கிறார். பள்ளி படிக்கும் மாணவர்களில் இருந்து மடிக்கணினி, லேப்டாப் போன்ற எண்ணற்ற திட்டங்களை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கனால தான் பொதுமக்களுக்கும் மாணவர்களிடையே இளைஞர்களிடையும் அவர் மீது அதிகமான ஒரு பற்று இருக்குமா. புரட்சித் தலைவர் எந்த டைமில் போனாலும் அவருடைய ராமாவரம் தோட்டத்தில் வந்து பார்க்கலாம். அதே போல் எடப்பாடி அண்ணன் அவர்களை வந்து சேலத்தில் போனாலும் போய் பார்க்கலாம். ஆனால் மற்ற முதலமைச்சர்களை பார்க்குறதுக்கு இப்போ வீட்டு பக்கத்துலலாம் எத்தனையோ போலீஸு, பந்தோபஸ்து, அது இது எல்லாம் அந்த செக்கிங்லாம் முடிஞ்சு போகிறதுக்குள்ள கஷ்டம் தான். எம்ஜிஆர் அம்மா வழியில் எடப்பாடியார் கட்சியை வழி நடத்துகிறாரா? அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? 100% அந்த வழியில் தான் அவர் கட்சி நடத்திட்டு இருக்கிறார். அது எந்த மாற்றங்கள்? அவர் புரட்சி தலைவி அம்மா வழியில் தான், புரட்சி தலைவி வழியில் தான், எம்ஜிஆர் வழியில் தான் இப்போ புரட்சி தமிழர் எடப்பாடியன் அந்த வழியில் தான் கட்சி நடத்தி கொண்டு வருகிறார். அதோட ரொம்ப நல்லா பண்ணுறாருமா. ஏன்னா அந்த வழி வந்து பிள்ளை தானாங்களா ஜனநாயக இதில். எம்ஜிஆரை பார்த்து அம்மா பண்ணாங்க, அம்மா பதவி இவர் பண்ணார். ஏன்னா எம்ஜிஆர் மற்றும் அம்மாவின் பள்ளிகளில் படித்தவர். அதனால் இவர் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. முட்டையை வச்சு ஏமாத்தி ஆட்சி பிடிச்சவங்க அந்த திமுக. சத்தான முட்டையை கொடுத்து இன்னைக்கும் மக்கள் மனசுல நிக்கிறது எங்க கட்சி. நடத்திட்டு இருக்காரு. தங்கமாக நடத்திட்டு இருக்காரு. பூமிரவி என்ற முதல்வனாட்டு நடத்திட்டு இருக்காரு. இந்த கழகத்தை யார் காப்பாங்கிற ஒரு கேள்விக்குறி வந்தபோது எப்படி எம்ஜிஆருக்கு பின்னால் அம்மா வந்தாங்களோ, அம்மாவுக்கு பின்னால் இன்றைக்கி 3ஆம் தலைமுறை கண்ட எடப்பாடியார் வாழ்ந்துட்டு இருக்காரு. மக்களோட மக்களை இருந்துட்டு இருக்காரு. மிக சிறப்பாக தலைவர் காலத்தில் இருந்து எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தி எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே அவர் எம்எல்ஏ-ஆகவும் எம்பியாக இருந்து பல பதவிகளை பெற்று இன்று தமிழக மக்களையும் அதிமுகவையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். எடப்பாடி அவர் செய்வார். என் தலைவர் எல்லாருக்கும் கொடுத்தாரு. இருந்தாலும் அவர் மனசில் நம்மளோட இது இருக்குது. அவருக்கு இல்லை மக்கள் இவ்வளோ அவதிப்படுது, இவ்வளோ கஷ்டப்படுது, இவங்க வந்து பணத்தை சேர்த்துக்கின்னு மக்களுங்களை வேதனைப்படுத்துகிறானுங்க, இது வரி பணத்தை எடுத்துக்கின்னு. இருந்தாலும் என் எடப்பாடி தலைவர் முதலமைச்சர் அவர் அந்த வேலையை செய்ய மக்களுக்காக உழைச்ச ஒரு தலைவர் தேர்ந்து விட்டு அம்மா தேர்ந்த மாதிரி அவர் நடத்திட்டு வந்தார். ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க. ஏன்னா அவர் வழியில் வந்து ஒரு காரணம்னா, நான் ஒரு போக்குவரத்து பிரிவில் வந்து ஓய்வு பெற்றுவேன். நாங்கள் போக்குவரத்து பிரிவுலேருந்து வரும்போது எங்களுடைய பணம் எல்லாம் செட்டில் பண்ணி எங்களை அமைச்சார். இப்போ இருக்கிற இந்த கவர்மெண்ட்டு காசும் கொடுக்கல, ஒன்றையும் கொடுக்கல. ஒரு தொழிலாளி ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்லது கெட்டது பண்ண முடியல, ஒரு கல்யாணம் பண்ண முடியல, நல்லது கெட்ட பண்ண முடியாத அவஸ்தைப்பட்டுங்கிறாங்க. இந்த விஷயத்தில் புரட்சி தலைவர் வழியிலையும் புரட்சி தலைவர் அம்மா வழியிலும் எடப்பாடியார் ஒரு சிறப்பான ஆட்சியை 4.5 வருஷம் நடத்தி தான் ஆகணும். ஏன்னா அவர் பிள்ளை அந்த வழியில் தான் அவர் வந்தார். எங்கே இருந்து வந்தார்? இப்போ கூட்டத்தில் ஒரு தலைவருக்கு எதிர்கட்சி தலைவர் எதிரியாக இருப்பாங்க.
இந்த தலைவரை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவர் எதிரி, கூட இருந்தவர் துரோகி, அந்த மாதிரி சொன்னானா இவர் தீயிலிருந்து பிறந்து வந்தது. ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்து இன்னைக்கு தலைமையில் இருக்குன்னு, அதுதான் இந்த கட்சியோட பெருமை. இத்தனை வருஷம் ஆயும் புரட்சி தலைவருக்காக இவ்வளவு கூட்டம் வந்திருக்கல, இதுதான் உண்மையான கூட்டம். உண்மையான ஒரு அவர் மேல இருக்கக்கூடிய பற்று, அதை வச்சுதான் அதிமுக தொண்டர்களால தான் அதிமுக இயங்குது. எனக்கு வேலை வாங்கி கொடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். 1979 எனக்கு மெட்ரோ வாட்டர் வேலை வாங்கி கொடுத்தாரு. என்னென்ற இல்லாமல் எல்லா ஏழைங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போ எம்ப்ளாய்மெண்ட் இல்லைனாலும் கூப்பிட்டு வேலை கொடுத்தாரு. ஏழைங்கன்னு சொன்னால் உதவி பண்ணது முதலமைச்சர் தான். இப்போதைக்கு நம்ம எடப்பாடியார் தான். ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழியில்லாத ஏழைகளை வளர்த்த எங்கள் தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் ஏழைகளை வளர்த்த தலைவி. இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்திருக்கிறார்களே தவிர இந்த இயக்கம் அழியாது. எத்தனை தலைவர்கள் வரட்டும், எத்தனை இயக்கங்கள் உருவாகட்டும், எத்தனை தமிழகத்திலே புதிய கட்சிகள் உருவெடுக்கட்டும், ஆனால் புரட்சித் தலைவர் என்ற இயக்கத்தையும் புரட்சித் தலைவர் இயக்கத்தையும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களால் தான் காப்பாற்ற முடியும். அம்மா எத்தனை திட்டம் தந்தாங்க. தாலி தங்கம், இன்னைக்கு தாலி எங்கே கிடைக்குது? தாலி பார்த்துக்கு தான் முடி கிடைக்குதா? ஏழைகளுக்கு ஒரு தாலி தங்கம் கொடுத்தாங்க. விலையில் மெடிக்கலையும் கொடுத்தாங்க. உங்களோட கல்லூரி மாணவிகளுக்கு 7 ஸ்கூட்டர் கொடுத்தாங்க. விலையில் ஸ்கூட்டர் கொடுத்தாங்க. அம்மா உணவகம் 5 ரூபா கொடுத்தா வகராறு இந்த மெட்ராஸ்குள்ளே கிடைக்குமா? ஒரு இட்லி 36 ரூபாய்ங்கிறா. இன்னைக்கு ஒரு இட்லி எத்தனை வகராறு உங்களுக்கு 5 ரூபாய்க்கு போட்டாங்க அம்மா. ஏழைகளுக்கு நல்லது செஞ்சார். பல நடிகர்கள், நலிந்து போன நடிகர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உதவி செஞ்சார். எத்தனையோ பேர் நல்ல கோலகாலமாக இருந்த நடிகர்கள்லாம் கடைசியில் ஒன்றுமே இல்லாத போது உதவி செஞ்சவர் எம்ஜிஆர். இன்னைக்கு இப்போ இத்தனையோ எதிரிகள் இருக்காங்க, துரோகிகள் இருக்காங்க, ஆனாலும் அவர் நிற்கிறானே, அவர் இந்த கட்சியை காப்பாற்றினேன். இந்த கட்சிக்காக தலைவராக அவர் இருந்தது. இன்னைக்கு இந்த கொடியை இங்கே பறக்க விடுறதுக்கு காரணம் அவர் தான். ஏனென்றால் இன்னைக்கு எல்லாமே துரோகிங்களா இன்னொரு கட்சிக்கு அங்கே நான் ஆள் பேர் சொல்கிறதுக்கு விருப்பப்படல. என்னைக்குமே வீட்டில் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பையன் கெட்டு போனால் அவன் நாளைக்கு திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வாழ்த்துக்கள். போனவர் திரும்பி வருவான், இந்த கட்சியில் தான் வருவான். ஏன்னா இந்த குடும்பத்தில் தான் பிறந்தது. இந்த குடும்பத்தோட சாப்பாடு தான் எந்த குடும்பம்? அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதுதான் நம்ம ரத்தம். எங்க அன்னத்தின் அண்ணா திராவிட ரெட்டலை எப்படி ஒன்றாய் இணைந்து இருக்குதோ அது மாதிரி 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறது. 2026 நிச்சயமாக எங்கள் அன்னத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நிச்சயமாக வெற்றி பெற்று தமிழ்நாட்டை சிங்காசனத்திலே கோட்டலை அமரார். 2 கோடி தொண்டர்களும் அவரை முதலமைச்சர் ஆக்குவார் என்பது உறுதி. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.